வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு கவலை தரும் நினைவுகளிலிருந்து நாம் நம்மை எப்படி விடுவித்துக் கொள்வது அப்படிங்கிற இந்த சிந்தனை தாங்க நம்ம எடுத்து சிந்திக்க போறோம். கவலை அப்படின்னாவே என்னங்க? கற்பனை கூட்டல் வலை. கற்பனையால வரக்கூடிய ஒரு வலை தான் இந்த கவலை. இதனுடைய அடிப்படை சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு, பயம், அச்சம். இதுதாங்க. உறவுகள் கிட்ட எதிர்பார்க்கிறது, பொருளாதாரம் சார்ந்த கவலைக்கு பயம் அப்படிங்கிறது தான் அங்க அடிப்படையா இருக்கும். தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு வரும் பொழுதும் அங்க ஒரு பயம், உயிர் மீது ஏற்படக்கூடிய அந்த அச்சம், பயம், இல்ல உறவுகள் மீது இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, இதுதாங்க அங்க கவலைக்கான மிக முக்கியமான சாராம்சமா இருக்கும். இதுல இருந்து நம்மளால விடுபட முடியுமா, நம்மளுடைய மனநிலையை மாத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமா மாத்த முடியுங்க. விவேகானந்தர் சொல்வாருங்க, எல்லா ஆற்றல்களும் உன்னுள் தான் இருக்கு, உன்னால முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்வாருங்க. அதனால எல்லா விஷயங்களுக்குமே இங்க தீர்வு இருக்குங்க. தீர்வு இல்லாத விஷயங்கள் இல்லவே இல்லை, அதுதான் விஷயம். சோ தீர்வு நம்ம கிட்ட தான் இருக்கு, வெளியில இருந்து நம்மளால தேடவே முடியாது. ஒரு பிரச்சனை நம்மளுக்குள்ளார வருது அப்படின்னா இந்த இறைநிலை அதுக்கான சக்தியும் நம்மளுக்குள்ளார தான் கொடுத்துருக்கு. ஒரு பிரச்சனை உங்ககிட்ட கொடுக்குது அப்படின்னா அதுக்கு தகுதியான ஆள் நீங்க அப்படிங்கறதுனால தானங்க, உங்களால அதை தாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தானங்க அந்த பிரச்சனையே உங்ககிட்ட வருது. இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை தானங்க இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா நம்மளோட வாழ்க்கையில. அப்ப பாத்துக்கோங்க, இறைநிலை யாரால எதை தாங்க முடியுமோ, எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த இறை நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்குதுங்க. அப்ப நிச்சயமா நம்மளால தாங்கி அதுல இருந்து வெளியில உறுதியா வந்துட முடியும். அதுக்கு நம்ம இந்த இறை சக்திய ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கணுங்க. உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் கருணை உன் மீது இருக்கிறது, உறவுகள் உன்னை விட்டு விலகும் பொழுது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. யாருமே உங்களுக்கு இல்லைங்க, யாருமே உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஹெல்ப்லெஸ் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு வரும் பொழுது அந்த இறைநிலை உங்களோடு நிச்சயமாக இருக்குங்க. மனிதர்களினுடைய அந்த உதவி இல்ல, மனிதர்களுடைய தொடர்பு இல்ல, மனிதர்கள் முழுமையாக ஒருத்தர் கூட நம்மளுக்கு உதவிக்கு வரல அப்படின்னு நிற்கும் போது, நிர்கதியாக நிற்கும் போது நிச்சயமாக இறை நம்மளை விட்டுறாதுங்க. ஏன்னா இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமே அந்த இறை தான். அது எப்படிங்க நம்மளுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து நம்ம பாதுகாக்கிறதே இந்த இறை தான். நிச்சயமாக விட்டுறாதுங்க நம்மளைய. கண்டிப்பா ஒரு துன்பம் வரும்போது அது சார்ந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, உறுதியா எடுக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, உடனே ரெக்கவர் ஆக முடியாது. ஆனா அதுக்கும் ஒரு சூட்சமும் இருக்குங்க. நிச்சயமா உடனடியாக இதுல இருந்து வெளியில வருவதற்கும் ஒரு சூட்சமும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தியானம் தாங்க. ஆவுனா தியானம் தியானம்னு சொல்லாதீங்க அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா வேற வழி இல்லைங்க. இது ஒரு வேறு மாதிரியான தியானம்ங்க. பஞ்சபூதங்கள்ல ஒன்றான காற்றை புடிச்சுக்கோங்க. பஞ்சபூதங்கள் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். பஞ்சபூத சக்திகளும் நம்மளுக்குள்ளார ஒவ்வொரு இயக்கமாக இயங்கிட்டு தான் இருக்கு, சரிங்களா? இந்த பிரபஞ்சத்திலையும் இயங்கிட்டு இருக்கு, இந்த உடல்லையும் பஞ்சபூத சக்திகள் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இதுல நம்மளுக்கு நல்லா தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று. காற்று எப்படி இயங்குதுங்க? மூச்சு காற்றாக நம்மளுக்குள்ளார உள்ள போறது வெளியில வர்றது நம்மளால உணர முடியுது இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை நிகழும் பொழுது அந்த துன்பத்துல இருந்து உங்களால வெளியில வர முடியல, இந்த கவலையில இருந்து வெளியிலேயே வர முடியல என்னால அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது உடனே அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. 10 நிமிஷம் அப்படியே உங்களுடைய மூச்சையே கவனிங்க. இந்த மூச்சை நீங்க எதுவா நினைக்கலாம்? இறை சக்தியாக நினைங்க. ஏன்னா இது பஞ்சபூத சக்திகள்ல ஒன்னான காற்று, சரிங்களா? இந்த இறைநிலையே உங்களுக்குள்ளார இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க நினைச்சா மூச்சை நிறுத்த முடியுங்களா? நீங்க நினைச்சுதான் இந்த மூச்சை வெளியில விடுறதும் உள்ள அனுப்புறதுமா நடந்துட்டு இருக்கு? நீங்க தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்களா? இது தானா நடக்கக்கூடிய நடவடிக்கை இந்த உடம்புல. அப்ப இந்த மூச்சு காற்றுக்குள்ளார உங்களுடைய பிரச்சனைகளை உள்ள அனுப்பிடுங்க கற்பனையா, சரிங்களா? அப்படியே உள்ள 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே உள்ள இந்த பிரச்சனைகளை எல்லாம் உள்ள அனுப்பிட்டேன், இந்த கடவுள்கிட்ட, இந்த இறை சக்தி கிட்ட நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு ஒரு நிம்மதியோட நீ பார்த்து எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறைநிலைகிட்ட அனுப்பிச்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய மூச்சை மட்டும் நீங்க கவனிங்க, சரிங்களா? இந்த மூச்சுல மட்டும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வைங்க.
அப்படியே மூச்சு உள்ள போறது வெளியில வர்றது அதை மட்டும் நீங்க அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருங்க. 10 நிமிஷம் மனம் அமைதி அடையட்டும். அமைதியா உட்காருங்க. அப்படியே அமைதியா மூச்சை மட்டும் உள்ள போறது வெளியில வர்றது கவனிக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது மந்திரம் தெரிஞ்சா கூட இந்த மூச்சை கவனிச்சு முடிச்சுட்டு ஓ இந்த மாதிரி ஒரு 10-20 தடவை அப்படியே சொல்ல 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 இந்த ஓம் மந்திரம் இருக்கு பாருங்க, ரொம்ப சிறப்பான ஒரு மந்திரம். இது கூட நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அப்படியே மனம் அப்படியே ரொம்ப அமைதியாயிருங்க. மிக தெளிவாக நம்மளால முடிவெடுக்க முடியுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும் பொழுது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க பார்த்து அமைதியா மறுபடியும் அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கும்போது அந்த கண்ணோட்டம், அந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டமே வேறுபடுங்க. நீங்க இதை செஞ்சு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உறவுகளுக்குள்ளார போய் பிணக்குகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அங்க ஒரு உள்ள என்ன ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா, பயம் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் இருக்கும். ரொம்ப எதுவுமே இறங்கி போகணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க உங்களைய ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு ஆளா நினைங்க. உங்களுக்குள்ளார இருக்கிறது என்னதுங்க, இறை என்ற அற்புதமான சக்தி இருக்கு. சரிங்களா? அதுக்கான தலகணம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஆனா நீங்க எந்த இடத்துலயும் மற்றவர்களை விட தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி மட்டும் உங்க மனசுக்குள்ளார கொண்டு வாங்க. பொருளாதாரம் மட்டும் நம்மளுடைய நிலைப்பாட்டை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க. அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் இருக்குங்க. நம்ம யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்மளுடைய சுயம் எது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? நம்மளுக்குள்ளார உள்ள இருக்கக்கூடிய குவாலிட்டி, நம்மளுடைய தன்மை அது என்னன்னு நம்மளுக்கு தான் தெரியும். அடுத்தவர்கள் யாரும் நம்மளுடைய தன்மையை நம்ம யாரு அப்படின்னு ஜட்ஜ் பண்றதுக்கு யாருக்கும் இங்க ரைட்ஸ் கிடையாது. அப்படி சொன்னாலும் அது அவங்களுடைய பார்வை. அதுக்காக நாம கவலைப்பட்டு நம்மளுடைய உடலை வருத்திக்கிட்டணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே இல்லை இல்லைங்களா. எப்பயுமே பாசத்துக்காக நம்ம போய் யாருக்கிட்டையும் அடிபணின்ற அவசியம் இல்லவே இல்லைங்க. பாசம் அன்பு அப்படிங்கிறது தானா வர வேண்டிய ஒரு விஷயம். இதுக்காக போய் நான் இப்படி அப்படின்னு சொல்லி இறங்கி போய் அந்த அன்பு அதுக்காக ஏங்கி நம்ம போய் அதை வாங்கணும் அதை பெறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது வரணும் அப்படின்னா தானா வந்து சேருங்க. சரிங்களா? இதுக்காக நீங்க ரொம்ப கவலைப்பட்டு அது கிடைக்கலையே அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. எல்லா விஷயங்களையும் இறைநிலையினுடைய கையில விட்டுருங்க. அந்த இறைநிலை கண்டிப்பா உங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டான நேரத்துல கொடுக்குங்க. ஒரு துன்பம் நிகழுது அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த துன்பத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி காலத்துல உங்களுக்கு புரிய வருங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு துன்பம் நடந்திருந்துச்சு அப்படின்னா அது சார்ந்து நீங்க நிறைய முடிவுகள் எடுத்திருப்பீங்க. நிறைய தைரியமான முடிவுகளை நீங்க அதுக்கப்புறம் எடுத்திருந்திருப்பீங்க. சரிங்களா? தற்சமயம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நிகழ்ந்துச்சுன்னா கூட நம்மளால மீண்டு வர முடியாத அளவுக்கு எந்த ஒரு விதமான சிக்கலும் இருக்காதுங்க. நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல இருந்து சொல்றேன். நிச்சயமா மீண்டு வர முடியாத அளவுக்கு எந்த பிரச்சனையும் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை, இருக்கவே முடியாதுங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குங்க. மூச்சை கவனிங்க. கண்டிப்பா இந்த மூச்சு தியானம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மருந்தா இருக்குங்க. கடைசியா ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நம்ம இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கலாங்க. கப்பல் ஒண்ணு கடல்ல வழிதவறி செல்லும் பொழுது புயல்ல சிக்கி மூழ்கிருதுங்க. அதுல ஒருத்தர் மட்டும் எப்படி தப்பிடுறாரு. அருகில இருக்கக்கூடிய தீவுல அவர் போய் கரையேறாரு. அவர் வேண்டிக்கிறாரு, இறைவா இங்கிருந்து எப்படியாவது என்னை தப்பிக்க வச்சிரு. ஆள் இல்லாத இந்த தீவுல எத்தனை நாள் என்னால இருக்க முடியும், என் மனைவி மக்களை நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறாரு. ஏதாவது ஒரு ரூபத்துல தனக்கு உதவிக்கரம் நீளும் அப்படின்னு நாள்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்துதான் போறாரு. எந்த உதவியுமே கிடைச்சபாடில்ல. இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்கு. தன்னை காத்து கொள்வதற்காக கிடைச்ச பொருளை வச்சும் இந்த கப்பல்ல உடைஞ்ச பாகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சும் ஒரு குடிசைய உருவாக்கிடுறாரு. மேலும் கரை ஒதுங்கி அந்த கப்பல்ல இருந்து தன்னுடைய பொருட்கள் உடைமைகள் சிலவற்றை பத்திரப்படுத்தி அப்படியே தங்கி வர்றாரு. சில நாட்கள் அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா இவர் தொடர்ந்து பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பிரார்த்தனை மட்டும் விடவே இல்லை. கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல நிச்சயமா உதவுவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் அவர் கைவிடவே இல்லை. ஒரு நாள் இவர் உணவு தேடுறதுக்காக வெளியில போயிட்டு திரும்பி வரும்போது அவர் கண்ட காட்சி அவர் அப்படியே திடுக்கிற வச்சிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டக்காலிலேயே படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல எது நடக்க கூடாதோ அது நடந்துருச்சு. என்னன்னா, இவர் தங்குவதற்கு அப்படின்னு இருந்த அந்த ஒரு குடிசையும் அப்படியே வானுயிர எழும்பிய புகையோட அப்படியே தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. குடிசைக்குள்ளார இருந்த உடைமைகள் எல்லாம் அப்படியே தீக்கிரையாயிருச்சு. ஒண்ணுமே இல்லை இவர்கிட்ட. ஏற்கனவே சாப்பிட்றதுக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருப்பாரு இல்லைங்களா, அங்க இங்கேயும் கொண்டு அது
மற்ற எல்லாமே இவருடைய பொருட்கள், சின்ன சின்ன பொருட்கள், கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாம் அப்படியே முழுசும் முடிஞ்சு போயிருச்சு. இத பார்த்து அவரு அலறி துடிச்சிட்டாரு. இறைவன்கிட்ட அப்படியே கதறாரு, இறைவா என்னை காப்பாத்தும்படி தானே உன்கிட்ட மன்றாடி கேட்டேன், நீ என்னன்னா இப்ப இருக்கிறதையும் பறிச்சுக்கிட்டியே, இனி நான் எப்படி இங்க வாழ்றது, இது உனக்கே நியாயமா அப்படின்னு கதறி அழுகுறாரு. மறுநாள் காலையில ஒரு கப்பலினுடைய சப்தம் இவரை எழுப்புது. அந்த கப்பலினுடைய சப்தத்தை கேட்டு எழுந்துடுறாரு. இந்த தீவை நோக்கி அந்த கப்பல் வந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஒரே சந்தோஷம், அப்பாடா நல்ல வேளை இங்க இருந்து ஒரு வழியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த கப்பல் இவரை நோக்கி வருது, யாரோ நம்மளை காப்பாத்த வர்றாங்க அப்படின்னு உற்சாகத்துல அப்படியே துள்ளி குதிக்கிறாரு. கப்பல்காரர்கள் வர்றாங்க, இவரை படகுல ஏத்தி அழைச்சிட்டு போறாங்க. இவருக்கு ஒரே ஆனந்தம், அதை விட சந்தேகமும் கூடவே எழும்புது. எப்படி இந்த தீவுக்கு எந்த கப்பலுமே, நான் இவ்வளவு நாள் தங்கி இருக்கிறேன், எந்த கப்பலுமே எந்த ஆள் அரவுமே இந்த இடத்துல வந்ததே கிடையாது, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, எப்படி நான் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த கப்பல்ல வந்தவங்க சொல்றாங்க, தீவுல ஏதோ பற்றி எரிந்து புகை எழும்பியதை பார்த்தோம், யாரோ தீவுல கரை ஒதுங்கி காப்பாற்ற வேண்டி சிக்னல் கொடுக்கறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சு குடிசை எரிந்த காரணம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சு, இறைவனுக்கு நன்றி சொல்றாரு. அந்த வழியில கப்பல்கள் வருவதே மிக மிக அரிதான ஒரு நிலையில குடிசை மட்டும் தீப்பிடிச்சு எரியல அப்படின்னா தன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று அப்பதான் அவருக்கு புரியுது. அவசரப்பட்டு இறைவனை நம்ம திட்டமே அப்படின்னு சொல்லி மனசு வருந்துறாரு. வாழ்க்கையில இந்த மாதிரி தாங்க பல சந்தர்ப்பங்கள்ல நாம இறைவனை நம்ம அவசரப்பட்டு, ஏன் இப்படி பண்ற, ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை தடவை இறைவனை கேட்டிருக்கோம். நீ எல்லாம் கல்லா இல்ல கடவுளா அப்படின்னு எவ்வளவு தடவை நம்ம பேசியிருப்போங்க. நம்மளை எப்படியாவது நல்வழிப்படுத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு நல்ல இடத்துக்கு நம்மளை தயார்படுத்தணும், ஒரு நல்ல வாழ்க்கை பாதைக்கு நம்மளை தயார்படுத்தணுங்கிறது தான் இறைநிலையோட நோக்கமாக இருக்கும். அதனால நீங்க என்னதான் இறைநிலையை திட்டுனாலும் அது உங்களைய எந்த விதத்திலையும் கஷ்டம்லாம் படுத்தாது. உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அது கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருங்க. அதனால ஒண்ணு மட்டும் நினைச்சுங்க, நம்மை காக்கிறதுக்கு தான் அவர் ஒவ்வொரு கணமும் காத்திருக்கிறாரு. அவர் தரக்கூடிய சோதனைகள், இந்த இறைநிலை தரக்கூடிய சோதனைகள் அனைத்துமே நம்மை வேறொரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காக்கிறதுக்கு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதை பத்தியும் நம்ம கவலைப்படணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு சோதனை வருது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, தாங்க முடியல அப்படின்னா நிச்சயமாக இறைவனின் அருட்பார்வை உங்கள் மீது விழுந்து விட்டது அப்படின்னு நீங்க நம்புங்க. 100% நம்புங்க. இறைவனுடைய கருணை நிச்சயமாக உங்களை காப்பாத்துங்க. சரிங்களா?